ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான சித்திரை மாத அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான திருப்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வரக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத வகையில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். அந்த வகையில் எந்த ராசினியர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசையிலிருந்து என்ன மாதிரியான விளைவுகள் காத்திருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளிலிருந்து உங்களை பிடித்திருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக, எளிமையான பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைப்பதோடு கர்ம வினைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கிடும். அது மட்டுமல்லாமல் உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு கும்பராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் தெரியுங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் இந்த எளிமையான பரிகாரங்களை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிபூரணமாக கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த சித்திரை மாத அமாவாசையில் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். இந்த அமாவாசை நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதமான சடங்குகள், முன்னோர் வழிபாடு, கடவுள் வழிபாடு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கடவுள் வழிபாட்டிற்கும் இந்த அமாவாசை நாள் உகந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக நிறைய விதமான மாற்றங்களை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கும் பொழுது, சித்திரை மாத அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் மற்றும் பூக்கள் சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மனதார நினைத்து மனமுருகி வேண்டி ஓம் பித்ருபய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் வேண்டலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு அவர்களுடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். செய்யும் பொழுது பித்ருக்கான சோஸ்திரம், பித்ருக்கான மந்திரத்தை நீங்கள் சொல்லி நிச்சயமாக வேண்டலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் கிடைப்பதோடு உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே கிடைக்குங்க. இதனால உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு அமைதி நிச்சயமாக கிடைக்கலாம். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல செழிப்பு இதனால உருவாகும். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு நிச்சயமா உங்களுக்கு இதனால அதிகரிக்கும். இந்த சித்திரை மாத அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லையெனில் பார்த்தீங்கன்னா அரசு மரத்தடியில் அல்லது கிழக்கு திசையில நீங்க விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். இப்படி நீங்க செய்யும் பொழுது முன்னோர்களை மனதார நினைத்து மனமுருகி நீங்க வேண்டி செய்யும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு செல்வம், பணம், செழிப்பு இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக வளர்ச்சி அதிகரிப்பதோடு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இதனால நிலவுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து இந்த சித்திரை மாத அமாவாசை நாட்களில் இருந்து கும்பம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே கும்பராசினியர்களுக்கு உயர்வான எண்ணம் கொண்ட ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுடைய ராசியாதிபதி இந்த காலகட்டத்தில்
சனி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். இதனால தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. இதனால உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு நிறைய உபரி வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய பேச்சு திறமையால் உறவுகளை பாச பிணைப்பில் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சொல் வலிமை, வாக்கு வலிதம் இது அனைத்துமே உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உற்றார் உறவினர்கள் செவிசாய்க்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகலாம். வெற்றி மீது வெற்றி உங்களை சாரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதை வாங்கி தந்த பெருமை குருவே சாரும் அப்படின்னு பழமொழிக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறலாம். எந்த செயலிலும் விரைந்து செயல்பட்டு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு தைரியம், தெம்பு, ஞாபக சக்தி அனைத்துமே அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த சங்கடங்கள் தீரலாம். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு காத்திருக்கு. அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். முறையற்ற ஆவணங்களால் வம்பு வழக்கு பஞ்சாயத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய சொத்தை சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. சிலருக்கு சொத்து தொடர்பாக இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது அவசியம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். சிலருக்கு நடக்காததை நடப்பது போல் கற்பனை செய்யக்கூடிய சூழல் உருவாகும். சில நேயர்களுக்கு செவிதிறன் குறைபாடு வரலாங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குருவினுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருப்பதால் 7.5 சனி மற்றும் ராகு கேதுவின் தாக்கம் உங்களை பாதிக்காது அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. குடும்பஸ்தானாதிபதி குரு பஞ்சமஸ்தானாதிபதி புதனுடன் பரிவர்த்தனை செய்வதால் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு தீய நண்பர்களின் சேர்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறும். இதனால குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பெருகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்வை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிச்சயமாக அதிகரிக்கும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறி புரிதல் உண்டாகலாம். சில நேயர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. கும்பராசி நேயர்களுக்கு விருந்து உபசார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். தவறான புரிதலால் விலகி சென்ற உறவுகள் உண்மை நிலை அறிந்து கொண்டு மீண்டும் இணையக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. வரன் பற்றிய ஏதாவது எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மகளின் திருமணம் பற்றிய மகிழ்ச்சி உங்களுக்கு இரட்டிப்பு ஆகலாம். மாணவர்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கி படிப்பதால் பள்ளி இறுதியில் தேர்வில் விருப்ப மதிப்பெண்மை நிச்சயமாக பெற முடியும். இந்த காலகட்டத்தில் நினைத்தபடி நீங்கள் மதிப்பெண்களை பெறும்போது நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். 7.5 சனியின் காலம் என்பதால் கை கால் வலி மூட்டு வலி உங்களுக்கு நீடிக்கலாம். நீண்ட நாட்களாகவே மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய வைத்தியம் நல்ல பலனை நிச்சயமாக தரலாங்க. கும்பராசி நேயர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பேச்சு திறமை வருமானத்தை நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பற்றாக்குறை வருமானம் பிள்ளைகளுடைய பங்களிப்பால் உபரி வருமானமாக ஆகலாம். வீட்டில் மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. குடும்பத்திற்கு நிலையான நிரந்தரமான வருமானம் கிடைக்கலாம். வாங்கிய கடனை திரும்ப செலுத்தி நாணயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு தொகையை வங்கியில் சேமிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. இதுவரை வாடகைக்கு போகாமல் இருந்த அசையா சொத்துக்கள் வாடகைக்கு விடப்பட ஒரு சூழல் கண்டிப்பாக அமையலாம். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் மீட்கப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக்கும். புதிய அணிகளின் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடன் தொல்லை நிச்சயமாக கும்பராசினியர்களுக்கு குறையலாம். கனவாக இருந்த சொந்த வீட்டு ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவாகும். பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது ஒற்றுமை அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். மனபலம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். பணபலம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டம் முழுமையாகவே கும்பராசினியர்களுக்கு நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம்.
ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பம் ராசினியர்களுக்கு சித்திரை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு, அதுபோலவே பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.